கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்கப் போகிறோம் என்பதை ஒரு படத்தொகுப்பை பார்த்த பிறகு நம்ம பயணிக்கலாம். டிடிவி தினகரனை முன்னிலைப்படுத்தினால் மட்டுமே குடியரசுத் தலைவர் தேர்தலில் அதிமுக ஆதரிக்கும் வேட்பாளரை நாங்கள் ஆதரிப்போம் என்கிறார்கள் தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள். அந்த மிரட்டலை தொடர்ந்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த சூழ்நிலையில் அதிமுக சார்பில் நடக்கும் இப்தார் விருந்துக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமியே தலைமை ஏற்பார் என்று அறிவித்திருக்கிறது அதிமுக அம்மா அணி. இது வெறும் விருந்து சார்ந்த விஷயம் அல்ல, அதை தாண்டிய அரசியல் குழப்பம் என்பது அரசியல் அரிச்சுவடி தெரிந்த அத்தனை பேருக்கும் தெரிந்த சங்கதி. அது மட்டுமல்ல, தமிழக சட்டமன்றத்தில் தினகரனை திராவிட தலைவர் என்று ஒரு எம்எல்ஏ புகழ்வதும் இன்னொரு கொங்கு பகுதி எம்எல்ஏ முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை பாராட்டுவதும் தினகரன் எடப்பாடி இடைவெளியை வெளிச்சமிட்டு காட்டுகின்றன. இந்த இடைவெளி குடியரசுத் தலைவர் தேர்தலில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும், அந்த மாற்றம் அதிமுக ஆட்சியின் மீது தாக்கத்தை செலுத்துமா என்ற கேள்வி முதன்மை பெறுகிறது. இதுவே இன்றைய கேள்வி நேரத்திற்கான களத்தையும் 5 ஆழமான கேள்விகளையும் எழுப்புகிறது. தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்களின் குரலை புறந்தள்ளுகிறாரா முதல்வர்? திராவிட தலைவர் என்று தினகரனை புகழ்வது பாஜகவுக்கான பதிலடியா? ஜனாதிபதி தேர்தலில் பாஜக வேட்பாளர்களை அதிமுக ஆதரித்தால் என்ன தவறு? கட்சிக்கு தினகரன், ஆட்சிக்கு எடப்பாடி என்ற பார்முலாவை ஏற்றுக்கொள்வாரா எடப்பாடி? அதிமுகவின் வாக்குகளுக்காக இறங்கி வருகிறதா பாஜக? இன்னும் பல கேள்விகளுடன் இன்றைய கேள்வி நேரம் பயணிக்க இருக்கிறது. மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். டிடிவி தினகரன் அவர்களுக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளியை பற்றி தான் இன்றைய கேள்வி நேரம் பேசப் போகிறது. நம்ம தொடர்ந்து பேச இருக்கிறோம். கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பாஜகவிலிருந்து திரு நாராயணன் அவர்கள் வணக்கம். சிபிஎம்மிலிருந்து திரு அருணன் அவர்கள் வணக்கம். அதிமுக அம்மா அணியிலிருந்து CR சரஸ்வதி அவர்கள் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு கணபதி அவர்கள். நால்வரையும் வரவேற்கிறேன். CR சரஸ்வதி, உங்களிடம் தான் ஆரம்பிக்கணும். தினகரன் நன்றி. பொதுவாக நான் சமீபத்தில் டிவி பார்க்குறேன், திரு எடப்பாடி அணி, திரு டிடிவி அணின்னு போட்டுட்டு இருப்பாங்க சில சேனல்ல. நாங்கள் அம்மா அணி, நானே சொல்ல நினைச்சேன், நீங்களே அப்படியே போட்டிருக்கீங்க, அதற்காக நன்றி. மீண்டும் கேட்கிறேன், நீங்க அம்மா அணி தானே? நாங்கள் எல்லோருமே அம்மா அணி. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு குழப்பம், எல்லோருமே அம்மா அணி தான். மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அம்மா அணி தான், எங்கள் கழகத்தின் மாண்புமிகு துணை பொதுச் செயலாளர் அவர்களும் அம்மா அணி தான். ஆனால் சிலர் தினகரன் ஆதரவுன்னு போடுங்கன்னு சொல்றதுனால தான் ஊடகங்கள் போடுது. பரவாயில்ல, நம்ம அதை தாண்டி நம்ம பேச வேண்டியிருக்கிறது. தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் தொடர்ச்சியாக சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. அதில் இப்தார் விருந்தும் ரொம்ப முக்கியமானது. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சரே நேராக செல்வார் அப்படின்ற இடத்தில் தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்களின் கோரிக்கைகள் புறம் தள்ளப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். தினகரனே புறந்தள்ளப்படுகிறார்னு பார்க்கலாம். இந்த கோரிக்கைகள் பத்திரிகையில வந்த செய்தியை வச்சு நீங்க சொல்றீங்க இல்லையா? பத்திரிகையில் மட்டுமல்ல, எம்எல்ஏக்கள் வெளியில தினகரன் ஆதரவு அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கோரிக்கைகள் ஏன்னா ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நேத்து கூட மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையகத்துல மீட்டிங் நடந்தது. நான் சமீபத்தில் எங்கள் கழக துணை பொதுச் செயலாளர்களை வீட்டில் போய் 2 முறை பார்த்தேன். அதே நேரத்தில் நேற்றுக்கு நம்முடைய முதலமைச்சருடைய ஆலோசனை கூட்டத்திலையும் கலந்துக்கிட்டேன். ஸோ எங்களுக்குள் வெளியில் சொல்கிற மாதிரி ஒரு பிரிவோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் எங்களுடைய கழக துணை எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, அம்மாவுடைய பேட்டர்ன் ஆஃப் பாலிடிக்ஸ் வேறு. அவங்க பொதுச் செயலாளராகவும் கட்சிக்கு முதலமைச்சராகவும் பொதுச் செயலாளர் இருக்கும்போது எல்லா பிரச்சனையும் அங்கே அவங்ககிட்ட சொல்ல முடிஞ்சுது. அம்மாவுக்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மிக சிறப்பாக இன்றைக்கு தன்னுடைய அரசியல் பணியை செய்கிறாங்க. அதில் எந்த குறையும் கிடையாது. ஒரு ஃப்ளெக்சிபிள் முதலமைச்சராக இன்றைக்கு என்னென்ன முக்கியமான ஒரு அடிக்கடி பாரத பிரதமரை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு தேவையானதை கேட்டு வாங்கி நல்ல ஒரு அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்கார். அதே நேரத்தில் கட்சிக்கு ஒரு தலைமை வேண்டும் என்பது எங்களை போன்றவர்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்படும். அப்படி கிடையாது, நிராகரிக்கலாம் படல. இப்பொழுதும் அஃபிடவேட்ல பொதுச் செயலாளராக மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களும் துணை பொதுச் செயலாளராக மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி அவர்கள் பேர் தானே இருக்கு. ஆனா அஃபிடவேட்ல இருக்கு. அதுதான் எங்களுக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா அதை நாங்க ஏத்துக்கிட்டு இருக்கோம். முதலமைச்சரை தாண்டி உங்களுடைய கட்சி பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் தான் சக்தி வாய்ந்தவங்க. கட்சி சார்ந்து பார்க்கிறாங்க. இப்தார் விருந்துக்கு முதலமைச்சர் தான் போகிறார் அப்படின்ற இடத்தில் டிடிவி ஓரங்கட்டப்படுறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. முதலமைச்சருடைய தலைமையில இது நடக்குதுங்கிறதான தவிர அதற்காக எங்கள் கழக துணை பொதுச் செயலாளர் எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் ஒன்று நேற்றுக்கு அதிமுகவில் இன்றைக்கு துணை பொதுச் செயலாளர் அமரலை.
அம்மா அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தபோது சின்னம்மா என்னைக்கு வந்தாங்களோ அம்மாவுடன் அன்றைக்கு மாணவர் பருவத்திலேயே துணை பொதுச் செயலாளர்கள் 33 வருடங்களாக 33 வருடங்களாக அந்த கழகத்தை எல்லாம் உணர்ந்துதான் இந்த கேள்வி இன்னொரு விஷயம் முன்வைக்கிறேன். பொதுச் செயலாளர் நாற்காலியில் இருக்கிற போது முதலமைச்சரே எதிர் வரிசையில உட்கார வந்து பார்த்தோம். அந்த காட்சிகளை ஓபிஎஸ் அவர்கள் எதிர் வரிசையில தான் உட்கார வைக்கப்பட்டாங்க. எடப்பாடி அவர்களே எதிர் வரிசையில தான் உட்கார வைக்கப்பட்டாங்க. இதெல்லாம் பார்த்த பிறகுதான் இந்த கேள்வி. நேற்று இந்த செய்திகள் வந்தது. இப்தார் விருந்தை வந்து கட்சி பணியை வந்து டிடிவி தான் தொடரணும் அப்படின்னு இப்தார் விருந்தை அவர் தான் தலைமையில நடத்தணுன்றப்ப இன்றைக்கு செய்தி வருகிறது எடப்பாடி போவார் அப்படின்ற இடத்தில் அவர் ஒரு செய்தியை தினகரன் அணிக்கு சொல்றார். உங்க கோரிக்கையை நான் ஏத்துக்கிறேன். நாங்கள் ஏன் சகோதரர் டிடிவி தினகரன் வரணும்னு சொல்றோம்னா, கட்சியில வந்து மாநில பேரவை செயலாளர் அம்மா அவரை அறிவித்த போது அவருடைய பணிகளை நாங்க பார்த்திருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் அவர் வந்து சுற்றுப்பயணம் செய்து கட்சிக்காரர்களை ஊக்கப்படுத்தி அதனால தான் இன்னைக்கு இந்த கோரிக்கை வைக்கிறீங்க. ஆனா ஏன் உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படல? ஏற்றுக்கொள்ளப்படல நீங்க எப்படி சொல்லுங்க? முதலமைச்சர் எப்பவுமே சொல்லலையே. மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றாரா சகோதரர் டிடிவி வந்து அவர் சொன்னாரா? முதலமைச்சர் சொன்னாரா டிடிவி தினகரனுக்கும் கட்சிக்கும் வரமாட்டாரு? அவர் வந்து நேரடியா பதில் சொல்லல. ஆனா முதலமைச்சரை தொடர்ந்து கவனிச்சீங்கன்னா அவர் சொல்லால பேசுறது இல்ல, அவர் செயலால காண்பிக்கிறார். நேற்று ஒரு கோரிக்கை இப்தார் விருந்துல கலந்துக்கணும் டிடிவின்ற கோரிக்கை. இன்றைக்கு அவர் நானே போவேன்ற இடம் என்ன? எப்படி புரிஞ்சுக்கணும்? அவர் கலந்துக்கலாமே, வரலாம், அன்னைக்கு வரலாம் இல்ல, வரவே மாட்டார்னு எப்படி சொல்ல முடியும்? அன்னைக்கு எங்க கழக தொலைபேசி என்ன சொன்னாரு? டெல்லியில இருந்து வந்தவன் என்ன சொன்னாரு? நான் துணை பொதுச் செயலாளராக மட்டுமில்ல ஒரு கட்சி தொண்டனாக இருந்து ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியும் கட்சியும் கவிழ்ப்பதற்கு எவ்வளவு எதிர்கட்சிகள் பிரயாசப்படுறாங்கிறது ஊடகங்கள் உங்களுக்கே தெரியும். நாளைக்கு ஆட்சி கலையுமா, நாளானைக்கு ஆட்சி கலையுமா, கட்சிக்குள்ள பிளவு வருமா, அதிமுக வரலாறு முடியுமா? இன்றைக்கு எதிர்கட்சிகள் இதைத்தான் ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எங்களுக்கு தேவை, எங்களுக்குள் சில கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் ஒற்றுமை வேணும். எல்லாம் நாங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஊகங்களை முதலமைச்சர் அவர்களினுடைய செயல்பாடு ஊக்குவிச்சிருக்கு. அதுதான் உங்க கோரிக்கைகள் நம்ம நேரடியா பேசலாமே. நீங்கள் 32 எம்எல்ஏக்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, அது புறந்தள்ளப்பட்டிருக்கு. நிச்சயமா கிடையாதுங்க. இன்றைக்கு எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரை எல்லாரும், எங்கள் அம்மா அணியை பொறுத்தவரையில் எங்கள் எல்லாருடைய ஒரே குறிக்கோள் கட்சியும் ஆட்சியும் காப்பாற்றப்பட்டு நிலைத்து நிற்க வேண்டும். அம்மாவுடைய ஆத்மாவுக்கு நாங்க செய்யற கடமை. எங்க அம்மா சொன்ன மாதிரி 100 வருஷம் தாண்டி இந்த கட்சி ஆட்சி இருக்கணும்னா கட்சிக்கு ஒரு தலைமை வேண்டும் என்பதனால் இப்ப எல்லாத்துக்கும் நாங்க மாண்புமிகு முதலமைச்சரை போய் சந்திச்சு இப்தார் விருந்து தினகரன் தலைமையில நடக்க போகுது. அதானே நீங்க சொல்றீங்க. 2 பேரும் மாண்புமிகு முதலமைச்சரும் இருப்பார், சகோதரர் துணை பொதுச் செயலாளரும் இருப்பார். இங்க எனக்கு பிளவே கிடையாதுங்க. நான் ஏன் திரும்ப சொல்றேன்னா, அம்மா இருக்கும் போது இப்ப நான் ஒரு பேச்சாளர், நான் எதுக்கு இல்ல ஒரே ஒரு நிமிஷம், ஏன் பொதுச் செயலாளரும் ஒரு பொதுச் செயலாளருடைய கடமை என்னன்ற சொல்ல வர எதுக்கு நாங்க கேட்கிறோம்னா, நான் ஒரு கட்சி பேச்சாளர், ஆரம்பத்தில் கட்சி பேச்சாளர் பணியை தொடங்கினேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தொண்டர்களும் தலைமை கழக பேச்சாளர்களும் இங்க இருக்கிற கலைக்குழுவினர் எல்லாம் கட்சி சம்பந்தமா பேசும்போது எல்லாத்துக்கும் நீங்க போய் முதலமைச்சரை போய் தொல்லை பண்ண முடியாது. இன்னைக்கு அரசாங்கத்துல பல பிரச்சனைகள் மாண்புமிகு முதலமைச்சர் சந்திக்க வேண்டியது இருக்கு. நாங்கள் அதனாலதான் சொல்றோம், கழக பொதுச் செயலாளர் கட்சி பணியை அருமை சகோதரர் ஏற்கனவே அனுபவம் உள்ளவர், கட்சியில பல முக்கிய பதவியில் வகித்தவர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக பெரியகுளம் தொகுதியில் மிக சிறப்பாக பணியாற்றி இதெல்லாம் உங்கள் கோரிக்கைகள். அரசியல் அவர் அதிமுகவோட இருக்குங்க. இந்த கோரிக்கைகள் இதெல்லாம் நீங்க இதெல்லாம் வச்சுதான் முன்வைத்து தான் கோரிக்கைகளை முன்வைக்கிறீங்க. ஆனா அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்கிற இடம் தான் விவாதமாக மாறி இருக்கு. நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இணைந்து தான் செயல்பட போகுது. இப்தார் விருந்து 2 பேரும் கலந்துக்க போறாங்க, கலந்துக்குவாங்க நான் நினைக்கிறேன், கலந்துக்குவாங்க நம்புறேன். ஆனா ஒரு விஷயம் நிச்சயமாக சகோதரர் டிடிவி தினகரன் அவர்களை என்றைக்குமே மாண்புமிகு முதலமைச்சர் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார். இணைந்துதான் செயல்படுவோம். ஆனா தலைமையில எடப்பாடி இணைந்துதான் செயல்படுவோம். கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக கட்சி பணிகளை சகோதரர் டிடிவி அவர்களும், அரசு பணிகளை மாண்புமிகு முதலமைச்சரும் தொடர்ந்து நடத்துவாங்க. கணபதி, தினகரனுக்கான ஆதரவு எம்எல்ஏக்களினுடைய எண்ணிக்கை கூட கூட அவரினுடைய குரல் வலுவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாமா, வலு பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாமா? இல்லைன்னா இது எத்தனை எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஆதரித்தாலும் நான் தான் 2 கட்சி ஆட்சி 2 இடத்திலும் நான் தான் இருப்பேன்னு எடப்பாடி பேசலாம். எடப்பாடி அவ்வளவு ஸ்ட்ராங்கா உறுதியா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்திருந்தால் அதை வெளிப்படையாவே சொல்லலாம். இப்ப வெளிப்படையா பேசியிருக்காரு. இப்தார் விருந்து எப்படி பார்க்கறீங்க? அதை இப்தார் விருந்து அவர் தலைமையில் நடைபெறும் அறிவிச்சிருக்காங்க. அவர் வெளிப்படையா நான் இவர் ஜெயக்குமார், அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்றாரோ அதை அதே எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்லலாமே. இப்போ நீங்கள் எப்போதுமே கட்சியில் ஒரு கூட்டம் நடக்க, ஒரு உயர்மட்ட குழு கூட்டம் நடக்குன்னா அந்த உயர்மட்ட குழுவில் ஒரு தலைவர் ஒருத்தர் இருப்பாங்க. இது முதலமைச்சரை நாங்கள் ஆலோசித்து தான் முடிவு பண்ணி சொல்கிறோன்னு நிதியமைச்சர் ஜெயக்குமார் சொல்கிறாரு. டிடிவி தினகரன் திருமதி சசிகலா குடும்பத்தை நாங்கள் விலக்கி வைத்திருக்கோம்னு. அப்போ அவர் முதலமைச்சர் தலைமையில் தான் விவாதித்து எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதலமைச்சரே அதை அறிவிக்கலாமே. அது ஏன் ஜெயக்குமார் மட்டும் அறிவிக்க வேண்டும்?
ஸோ அந்த மாதிரி ஒரு இது ஏற்படுறதுனால இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து உறுதியான நிலைப்பாட்டில் இருப்பதா எனக்கு தெரியவில்லை. டிடிவி தினகரனை எதிர்ப்போம் அப்படின்னோ இல்லை திருமதி சசிகலா குடும்பத்தினரை விலக்கி வைப்போம் என்றோ ஜெயக்குமார் சொல்வதை அவர் முழுமையாக இந்த இப்தார் விருந்தில் முதலமைச்சர் கலந்து கொள்ள போகிறார். அவருடைய தலைமையில இப்தார் விருந்துன்றதை நீங்க எப்படி? அது வந்து ஏதோ ஒரு நெருக்கடியில் அவர் செய்யறார். இல்ல, நெருக்கடி எப்படி இருக்க முடியும்? நேற்று இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுது. தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் சொல்றாங்க எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கட்சியை நாங்க நடத்துறோம், அதற்கப்புறம் வந்து இப்தார் விருந்துல தினகரன் அவர்கள் கலந்துக்கணும் கேட்கிறாங்க. ஆனா மறுநாள் செய்தி இப்தார் விருந்துல முதலமைச்சர் கலந்து கொள்வார் அப்படின்னா தினகரனுக்கு ஒரு செய்தி அவர் சொல்லியிருக்காரு. இது கூட நேத்தே சொல்லிட்டாங்க. திரு அன்வர் ராஜா நேத்தே வந்து சொல்லிட்டார். அதாவது முதலமைச்சர் தலைமையில இங்க சென்னையில இப்தார் விழாங்க விருந்து கலந்து போறாங்க. நேத்தே இந்த 32 எம்எல்ஏக்கள் சந்தித்து விட்டு போன பின்பு முதலமைச்சர் வந்து ஆலோசனை கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு அன்வர் ராஜா வெளியில சொல்லிட்டார். அப்போ அவங்க முடிவா இருக்காங்க, இப்படித்தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வரும் வரை நாம எதுவும் வாய தரக்கூடாதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி உறுதியா இருக்காரு. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எங்க முற்றுப்புள்ளி வரும்னா ஜனாதிபதி தேர்தலில் தினகரன் அவர்களை ஒதுக்கி வைக்கணும் அப்படின்றது முன்கூட்டியே எடுக்கப்பட்ட முடிவு. அது ஏதோ ஒரு நெருக்கடியில் எடுக்கப்பட்ட முடிவா நான் நினைக்கிறேன். நான் அதைத்தான் நான் கேள்வியா வைத்தேன், யாருடைய கை ஓங்குகிறது? அப்ப கட்சியிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய கை ஓங்குது. காரணம் என்ன, பின்னணியில வந்து பிஜேபி இருக்குன்னு எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. நானும் அந்த சந்தேகம் எனக்கு ஏற்படத்தான் செய்யுது. ஏன்னு கேட்டேங்க வைங்களேன், இப்போ 32 எம்எல்ஏ இதற்கு முன்பு திரு கணபதி ஓபிஎஸ் அவர்கள் பின்னணியில பின்புலமாக பாஜக இருந்து இயக்குதுன்னு சொன்னீங்க. எடப்பாடி எதிர் திசையில எதிர் முகாம்ல இருந்தப்ப இன்றைக்கு டிடிவி எதிர் முகாம்ல இருக்கிறார், எடப்பாடிய பாஜக இயக்குதுன்னு சொல்றீங்க. ஆமா, உண்மைதான். அன்னைக்கு வந்து என்ன காரணமாக சொன்னாங்கன்னா, அன்னைக்கு இந்த திருமதி சசிகலா குடும்பத்தை விலக்கி வைக்கணுங்கிறத இவர் ஓ பன்னீர்செல்வம் அறிவு கேட்டுக்கிட்டாரு. அதோடு மட்டும் இல்லாம என்கிட்ட தான் எல்லாரும் இருக்காங்க, அங்க இப்போ எல்லாம் சசிகலா குடும்பத்தினர் பிடிச்சி கூவத்தூள் அடைச்சி வச்சிருக்கனால தான் எம்எல்ஏக்கள் வராமல் இருக்காங்க, அங்கே ரிலீஸ் பண்ணிட்டு எல்லாரும் என்கிட்ட வந்துடுவாங்கன்னு ஓபிஎஸ் சொன்னார். ஆனால் ஓபிஎஸ்ஸால் அதை நிரூபிக்க முடியல. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுதந்திரமாக செயல்படுவதாக காட்டிக்கிட்டு இருக்காரு. டிடிவி தினகரன் வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் கட்சி பணியில் ஈடுபடுவேன்னு சொன்னதுக்கப்புறம் கூட அவரால் கட்சி அலுவலகத்துக்கு போக முடியவில்லை. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்காக இருக்காதனால பிஜேபி மறைமுகமாக அவரை ஆதரிக்குது. இப்போ ஓட பன்னீர்செல்வம் எடப்பாடி அவர்களினுடைய கை ஓங்கியதிலும் தினகரன் ஒதுக்கப்பட்டதற்கு பின்னணியிலும் பாஜக இருக்கிறது. காரணம் என்னன்னா, ஓ பன்னீர்செல்வம் இவ்வளவு நாள் வந்து வேகமா பேசிட்டே இருந்தாரு. டிடிவி ஜெயிலுக்கு போறதுக்கு முதல் நாள் சொன்னார் காலம் கனிந்து விட்டது அப்படின்னு சொன்னார் இணைப்புக்கு. அதே ஓபிஎஸ் வந்து இப்ப சமீபத்துல 3 நாள் முன்னாடி வந்து குழுவை கலைத்து விட்டோம்ங்கிறார். அப்ப அவரோட நிலை மாறுபடும் போதே நமக்கு பின்னணியில் என்னவோ சம்திங் நடந்திருக்கு அப்படிங்கிற யூகிக்க முடிகிறது அல்லவா? சரி, நம்ம பேசுவோம். மற்றொரு சிறப்பு விருந்தினரும் நம்மோடு இணைகிறார், திரு பெருமாள்மணி, அரசியல் விமர்சகர். உங்களையும் வரவேற்கிறேன். பார்ட்டி ஸ்ட்ரக்சர், கட்சியினுடைய கட்டமைப்பு அப்படின்றது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது. அந்த கட்சிக்குள்ளும் கட்சி நிகழ்ச்சிக்குள்ளும் தலைமை முதலமைச்சர் ஏற்கிறார் அப்படின்னா கட்சியையும் அவர் தான் கைப்பற்றுகிறார். டிடிவியை புறந்தள்ளி விட்டு புறக்கணித்து விட்டு முன்னணியில் முதலமைச்சர் இருக்கிறார் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கே. இல்லை அப்படிலாம் இல்லைங்க. இப்போ நீங்கள் இப்படி பாருங்கள், ஒருவேளை இஃப்தார் விருந்துக்கு வந்து அதிமுகக்குள்ளே ஒரு அரசியல் நடக்குது. அது எப்படின்னா, இன்றைக்கு கட்சியினுடைய முகமாகவும் ஆட்சியினுடைய முகமாகவும் ஐயா எடப்பாடி பழனிசாமியார் தான் நிறுத்தப்படுகிறார். ஆனால் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கக்கூடிய அஃபிடவிட்டில் வந்து இவங்க வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அம்மான் தான் சின்னம்மாவை தான் சொல்கிறாங்க. துணை பொதுச் செயலாளராக ஐயா தினகரனை தான் அவங்க முன்மொழிஞ்சிருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல. இன்னொரு இடத்துல அவங்க பேனரை நீக்குவாங்க. அந்த பேனரை நீக்கிறது வந்து வேறொரு அணி மிக கடுமையான விமர்சனங்களை வைத்த பொழுது அவர்களுடைய அந்த பொலிட்டிக்கல் டோன், ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த அணியினுடைய பொலிட்டிக்கல் டோனை வந்து நல்லிஃபை பண்ணுறதுக்கான ஒரு எஃபர்ட் தான் வந்து அந்த பேனரை நீக்கினது. அதுக்கு வேற ஒரு சிக்னிஃபிகன்ஸ் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த இஃப்தார் விருந்திலே பாருங்கள், ஐயா கணபதி சொல்கிற மாதிரி ஒருவேளை இஃப்தார் விருந்துக்கு இப்போ நீங்கள் ஐயா முதலமைச்சர் ஐயா போகல அப்படின்னா, ஆமாம் அவருக்கு பாஜகவினுடைய பின்புலம் இருக்குது அதனால் அவர் போகலை அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள் விமர்சனங்கள் எழக்கூடும். ஆனால் இது எல்லாம் ரொம்ப மேலோட்டமாக தெரியும். இல்லை திரு பெருமாள்மணி, நீங்கள் ஏன் அப்படி பார்க்குறீங்க? நேற்று நான் வந்து இதை தாண்டி இதற்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் போகணும்னு நான் விரும்பலை. நேற்று தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் வைக்கிற கோரிக்கையில இஃப்தார் விருந்து இருக்கு, செய்தி தொடர்பாளர்கள் வெளில வந்து சொல்றாங்க இந்த கோரிக்கை இருக்குன்றாங்க. ஆனா இன்றைக்கு அது பற்றி பேசாமல் முதலமைச்சர் தலைமையில இருக்கு அப்படின்னா என்ன அதை புரிஞ்சுக்கிறது? இல்ல இல்ல 32 எம்எல்ஏக்களின் கோரிக்கை புறக்கணிக்கப்பட்டிருக்கு. கடந்த காலங்களில் இது நடக்காத விஷயம் இல்ல. அவங்க என்றைக்குமே எப்ப இவங்க 2 பேரையும் தனித்தனி அணின்னு ஏன் பாக்குறீங்க? அது ரெண்டும் ஒரே அணிதான். அந்த அணியினுடைய நோக்கமே
அதில் இந்த அதிமுக அம்மானியாக இருந்து கொண்டு அவங்க உள்ள நடத்துகிற அந்த சதுரங்கத்தினுடைய நோக்கமே என்னன்னா, அதிமுக புரட்சி தலைவி அம்மானியாக இருக்கக்கூடியவர்களுடைய அரசியல் குரல் வலையை அல்லது அரசியல் பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸை அதனுடைய வேகத்தை ஆழத்தை குறைப்பதுதான். இல்லங்க, எனக்கு இது ஒரே அணி என்றால் இஃப்தார் விருந்திற்கு தலைமை ஏற்றிருக்க வேண்டியது துணை பொதுச் செயலாளர் தான். கட்சி அப்படிதான் செயல்பட்டு இருக்கு, இது நாள் வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கு நிகழ்வு. நீங்க ஒரு அணின்னு சொல்லிட்டீங்கன்னா பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் தான் இஃப்தார் விருந்தில் இருப்பாங்க. இல்ல அது நம்முடைய புரிதல். நீங்க வந்து நீங்க ஜெயலலிதா அம்மா இருந்த டைம்ல கட்சி இல்ல திருமணி, நீங்க கிளாரிட்டியா வாங்க. அதிமுகவினுடைய ட்ராக் ரெக்கார்டே அதுதான். பொதுச் செயலாளர் நாற்காலியில் இருப்பார், முதலமைச்சர் எதிர்வரிசையில் இருப்பார். அதுவே பத்திரிகையில விமர்சிக்கப்பட்டது. ஆனா அதிமுக கட்டமைப்பு பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளருக்கு தான் முக்கியத்துவம். இப்ப ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் எப்படி அவங்க ஃபங்க்ஷன் பண்ணாங்க? யாருக்கு முக்கியத்துவம் இருந்தது? முதலமைச்சர் பின்வரிசையில அமர்ந்திருக்கிறார்ன்றது தானே விமர்சனமா முன்வைக்கப்பட்டுச்சு. அப்படித்தானே அதிமுக இருக்கு. இல்ல இப்போ நீங்க வந்து இந்த சம்பவங்களை வந்து நீங்க தனித்தனியா பார்க்க கூடாது. நீங்க ஒவ்வொரு சம்பவத்தையும் நீங்க இது 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 முழுக்க வந்து ஒரு நீட்சியாகத்தான் நீங்க வந்து பார்க்கணும். நீங்க இப்போ இந்த இஃப்தார் விருந்த ஒரு தனி சம்பவமாகவும் அதற்கு ஒரு நோக்கம் இருப்பதாகவும் பேனர் அகற்றப்பட்டதை ஒரு தனி சம்பவமாகவும் அப்படிலாம் நீங்க பார்க்காதீங்க. தேர்தல் ஆணையத்தில் அஃபிடவிட் தாக்கல் பண்றதுல இருந்து தொடர்ந்து எல்லா சம்பவங்களுக்கு இடையிலும் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூல் என்னவென்றால், இந்த அதிமுக அம்மா அணி, அந்த அணியிலிருந்து வரக்கூடியவர்கள் வெவ்வேறு குரல்ல வெவ்வேறு இடங்கள்ல அடையாறில் பேட்டி கொடுக்கும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க, தலைமைச் செயலகத்தில் பேட்டி கொடுக்கும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க. சட்டசபைக்குள்ளே என்ன நடக்குது? எல்லாம் ட்ரெஷரி பெஞ்சில் போய் ஒன்றா தானே உட்காந்துருக்காங்க. எங்களுக்கு சபாநாயகர்கிட்ட கொடுத்து எங்களுக்கு தனியாக இடம் கொடுனா கேட்டுட்டாங்க. அப்படிலாம் அப்படி நெருக்கடி கொடுக்கறதா இருந்தால் மறைமுக நெருக்கடி கொடுக்கறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்கு. அதெல்லாம் இல்லவே இல்லை. அவர்கள் ஒரே அணியாகத்தான் செயல்படுகிறார்கள். அந்தந்த நேரத்திற்கு ஏற்ப சூழலுக்கு ஏற்ப சில முடிவுகளை அவர்கள் எடுக்கிறார்கள். அப்படியாப்பட்ட ஒரு முடிவுதான் இந்த நேரத்தில் இந்த இஃப்தார் விருந்தை ஐயா பழனிசாமியார் அவர்கள் முன்னின்று தலைமையேற்று நடத்த வேண்டும். இரண்டும் ஒரே அணிதான் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் அதிமுக நடத்தும் இஃப்தார் விருந்தில் யார் தலைமையேற்கிறார்கள் அப்படின்ற இடத்து தான் விவாதமாக மாறி இருக்கு. நம்ம பேசுவோம். நான் பேசுவோம் திருமணி, காத்துருங்க. தலைமை கழகத்துக்கு வர வேண்டாம்னு துணை பொதுச் செயலாளர் யார் சொல்றா? அவர் அதெல்லாம் நீங்க அந்த அரசியலை ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தி தான் பார்க்கணும். சரி, பேசுவோம். காத்துருங்க. திரு நாராயணன் அவர்களிடம் முதல்ல கணபதி அவர்களுக்கு பதில் சொல்லணும்னு நினைப்பீங்க. அதோடு கூடுதலான கேள்வி என்பது, இல கணேசன் அவர்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு வந்து அதிமுக வலிய வந்து ஆதரிக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு திரு இல கணேசன் அவர்களே பாஜக வேட்பாளரை அதிமுக ஆதரிக்கும்னு நாங்கள் நம்புறோம்னு சொல்றார். தேர்தல் நெருங்க நெருங்க பாஜகவின் குரலும் இறங்குகிறது, ஒருவேளை நிலைப்பாடும் இறங்குதோ? சொல்லக்கூடாதா? ஆதரவு கொடுக்கும் என்று நம்புகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு, பாரதூர வித்தியாசம் இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய மூத்த தலைவர் அவர் தெளிவாக ஒருவேளை போட்டி வந்தால், இது எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான், குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு போட்டி என்று ஒன்று வந்தால் ஒருவேளை பொது வேட்பாளராக அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் காங்கிரஸோ அல்லது காங்கிரஸ் அல்லாத மற்றவர்களோ ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அப்புறம் தான் வரப்போகுது. இல்லை என்னோடதுன்னா திரு இல கணேசன் அவர்களினுடைய பேட்டியை மையமாக வைத்து ஒரு கேள்வி நேரத்தை நாங்கள் நிகழ்த்தினோம். அப்போது அவர் சொன்னது வலிய வந்து ஆதரிக்கும் அப்படின்னு சொன்னார். அவருடைய எங்களுடைய விஷ் இல்லை, வலிய வந்து அவங்க வேற ஆப்ஷனே இல்ல, அதிமுகவுக்கு வேற வழி இல்லை அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போது நெருங்குகிற போது நீங்க நம்புறோம் ஆதரவை நோக்கி நகர்றீங்க. உங்களுடைய செவிகளும் உங்களுடைய கண்களும் விரும்புவதை அப்படியே நீங்கள் பிரதிபலிக்கிறார், அவ்வளவுதான். ஒவ்வொருத்தரும் நான் அப்படி நினைக்கல. வலிய வந்து ஆதரிக்கும்னு சொன்னா ஒரு நல்ல வேட்பாளரை பாஜக நிறுத்தும், அதற்கு நாம் அந்த நல்ல வேட்பாளருக்கு ஆதரவு கொடுப்போம் என்று அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினரும் நம்ம அந்த மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு ஏன் நீங்க எடுத்துக்கூடாது? நான் பாசிட்டிவா நினைக்கிறேன், நீங்க நெகட்டிவா நினைக்கிறீங்க. நான் நெகட்டிவா நினைப்பதாக நீங்கள் நம்புகிறீர்கள். ஆனா இப்ப அடுத்த கேள்விக்கு வருகிறேன். இப்ப ஏன் நம்புறீங்க? அதே கான்பிடன்ஸோட இருக்கலாமே. இல்ல இப்ப ஆதரவுக்காக நீங்க ஏன் நகர்? இல்ல ஒரு விஷயம் என்னைக்குமே என்னன்னா, எனக்கு அது எப்போ எந்த மாதிரியான ஒரு
இதில் இலா கணேசன் அவர்கள் சொன்னார்னு எனக்கு தெரியல. ஆனால் சாதாரணமாகவே என்ன நடக்குதுன்னா, ஒரு கேள்விக்கான பதிலை வெறும் பதிலை மட்டும் போட்டுறாங்க ப்ரெஸ்ஸில். இதுதான் ப்ராப்ளம். அன்னைக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த கேள்வி என்ன மாதிரியான கேள்வி, அதற்கு என்ன பதில், நீங்கள் அதை மறைச்சிடுறீங்க, இல்லை மறந்துடுறீங்க. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று. மறைக்கிறீர்களா மறந்து போய்விடலான்னு தெரியல. நீங்க அதையும் போட்டுட்டு இலா கணேசன் அவர்கள் அன்றைக்கு என்ன கேள்விக்கு பதில் சொன்னாங்க நான் தெளிவுபடுத்துறேன். அது அன்எடிட்டட் தான், எடிட்டட்லாம் செய்யப்படாமல் தாராளமா பாஜகவை அதிமுக ஆதரிக்குமான்ற கேள்விக்கு அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், வலிய வந்து ஆதரிப்பாங்கன்னு சொன்னார். ஆனால் இது கட்டாயம் திரு நாராயணன் அவர்களுக்கும் தெரியும். இந்த விவாதம் நடந்த போது அதை அறிந்தவர் தான். ஆனா இன்றைக்கு மறுக்கிறார். இல்ல விஜயன், நீங்க அந்த ஒரு விஷயம் தான் சொன்னீங்க இல்ல, அப்ப 2 முறை சொன்னீங்க. அன்னைக்கு அப்படி சொன்னாரு, இன்னைக்கு இப்படி சொல்றாரு. நீங்க 2 கேள்வி என்னன்றது தான் விஷயம். அவரு எனக்கு தெரிஞ்சு பிரஸ் மீட்டை கூப்பிட்டு அவராகவே சொல்லல. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு சொல்கிற பதில், அந்த கேள்வி என்ன, எந்த கான்டெக்ட்ல அவர் சொன்னாருன்றது நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் 10 வரி சொல்லும் போது அந்த ஒரு வரியை மட்டும் பிடிச்சிக்கிறாங்க. இதுதான் இங்க நடக்குது. இதை வைத்து தான் விவாதங்கள் சுழன்று கொண்டே இருக்கின்றன. என்னை பொறுத்தவரையில நாம் இன்னைக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாஜகவிலிருந்து மிக மூத்த தலைவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் சோனியா காந்தி அவர்களை அவர்களுடைய இல்லத்தில் போய் சந்திச்சிருக்கிறாங்க. ஏன் வந்து போய் சந்திக்கணும், ஆதரவு கொடுங்கன்னு ஏன் கேட்கணும், ஏன் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்க முடியுமா? இல்ல அன்னைக்கு நடந்த விவாதமே இல்ல, அன்னைக்கு இல்ல திரு நாராயணன், அன்னைக்கு நடந்த விவாதமே ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பெருங்கட்சியாக இருக்கிற அதிமுக நாங்க ஆதரவு கூட கோர மாட்டோம், வலிய வந்து எங்களை ஆதரிப்பாங்கன்னு சொன்னதற்கான அர்த்தம் வேறு. அதான் பாத்தீங்களா, இப்ப நீங்க எப்படி இத வந்து மாத்துறீங்க? ஏன்னா எது மாத்தோம், வலிய வந்து ஆதரிக்கும், வலிய வந்து ஆதரிக்கும், இதுதான் வார்த்தைகள். நாங்கள் ஆதரவு கூட கோர மாட்டோம் இல்ல. இந்த கேள்வி ஆதரிக்குமான்றதுக்கு அது விஜயனுடைய பார்வையில, விஜயனுடைய என் பார்வையில, கண்ணோட்டத்துல என் பார்வையில இதுக்கு அர்த்தம் வந்து நாங்கள் ஆதரவு கூட கோர மாட்டோம். நெறியாளர் தவறா பார்வை வச்சிருக்கலாம். மறுநாளே புரியுது. ஆனால் மறுநாளே தினகரனை ஆதரித்த எம்எல்ஏக்கள் அப்படிலாம் எங்க கட்சியில நாங்க ஆதரிக்க மாட்டோம், எங்கள்கிட்ட வந்து ஆதரவு கோரணும்னு தங்கத்தமிழ் செல்வன் பேசுறார். வெற்றிவேல் அவரும் நான் புரிஞ்சுக்கிட்டதான் அவரும் புரிஞ்சிருக்காரு. உங்களுக்கு உரிமை இருக்குது. அதைத்தான் நான் புரிஞ்சதான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதுதான் சொல்ல வந்தேன். இந்த கேள்வி கேட்கப்பட்டது, இந்த பதில் கொடுக்கப்பட்டது, இதுதான் சரியான விஷயமா இருக்கணும். ஆனால் இதைத்தான் சொன்னார் அப்படிங்கிறதே தவறான செய்தி. அப்ப தவறான செய்தியை கேட்பவர்கள் தவறாகத்தான் புரிந்து கொள்வார்கள். இதுதான் விஷயம். இல்லை, நான் மீண்டும் திரு நாராயணன் உங்களிடம் சரி இப்படி வருகிறேன். அதிமுக என்கிற பெருங்கட்சி இன்னைக்கு நீங்க ஆதரவு கோரி இருக்கிறீர்கள், தவிர்க்க முடியாத கட்சின்றதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால், நான் தொடர்ந்து இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக பல்வேறு எல்லாரும் கணக்கு போடுற மாதிரி நானும் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கு உறுதியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் 50 விழுக்காடுகளுக்கும் மேலாக அகில இந்திய அளவில் அதாவது ஒருவேளை நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏன்னா குடியரசுத் தலைவர் தேர்தல் என்பது ஒரு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் நான் கருதுகிறேன். ஒரு இந்திய குடிமகனாக என்னுடைய முதல் குடிமகன் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதாவது அரசியல் ரீதியாக போட்டி இருக்கலாம், நான் அதை நான் மறுக்கலை. ஆனால் அப்படி இருந்தால் இந்த நாட்டிற்கு நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். அதனால் இது அப்படித்தான் நடக்கும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்கள், வெங்கையா நாயுடு அவர்கள், ஜெட்லி அவர்கள் இன்னைக்கு போய் பார்த்துருக்குறாங்க, சோனியா காந்தி அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். அதனால் அது ஒரு வேட்பாளர் என்று போட்டி இல்லாதே நடக்கும் நான் நம்புகிறேன். ஒருவேளை வந்தால் கூட குறைந்தது 70 விழுக்காடு வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளருக்கு கிடைக்கும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். திரு ஒற்றை அதிமுக உட்பட நான் சொல்றேன், அதிமுக உட்படன்றப்போ தமிழகத்தில் அதிமுக தவிர்க்க முடியாத கட்சி அப்படின்றத நீங்க தவிர்க்க முடியாத கட்சி இல்ல, நீங்க ஆதரவு கோர்றதை வைத்து இல்லங்க. இப்போ நீங்க இல்ல திரு நாராயணன், அன்புமணி அவர்களிடம் கூட நீங்க தொலைபேசியில் பேசுகிற போது இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்க அதிமுக உங்களால தவிர்க்க முடியாது, தேர்தல் நெருங்க அந்த கட்சி தவிர்க்க முடியாத கட்சி. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக செயல்படுகிற காங்கிரஸ் கட்சியினிடமே சென்று குடியரசுத் தலைவர் தேர்தலில் நாம் எல்லாரும் ஒன்னா நிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு, ஜனநாயகம் உள்ள கட்சி இன்னைக்கு சீதாராம் யெச்சூரியை போய் பார்த்திருக்கிறாங்க. மறுக்க முடியுமா? ஏன் பார்க்க கூடாது? அப்படின்னா அதிமுக பற்றிய நிலைப்பாடை இங்க கூட நீங்க தெளிவுபடுத்தலாம். என்ன இருக்கு?
நல்ல வேட்பாளரை நாங்கள் நிறுத்துவோம், ஒருவேளை போட்டி ஏற்பட்டால் நல்ல வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும். இவ்வளவுதான் விஷயம். அதிமுகவுக்கும் பொருந்தும், திமுகவுக்கும் பொருந்தும். உறுதியா? ஏன்னா இது கட்சி ரீதியா இல்ல. புரிஞ்சுங்க. திரு அருணன் அவர்களிடம், இது கட்சி ரீதியானதல்ல, குடியரசுத் தலைவருக்கான தேர்தல். ஆனால் உங்கள் கட்சி சார்பாக வந்திருக்கக்கூடிய அறிக்கையில பாஜக நிறுத்துகிற வேட்பாளரை ஆதரிக்க கூடாது அப்படின்ற இடத்தில் நீங்க ஒரு அரசியல் தீண்டாமையை கடைபிடிக்கிறீங்களா? அரசியல் தீண்டாமை என்றெல்லாம் இல்லை, உள்ள நிலைமையை சொல்கிறோம். இப்போ நண்பர் நாராயணன் அவருடைய நிலைப்பாட்டை சொன்னார். ஆனால் சொற்களுக்கு அர்த்தம் ரொம்ப நேரடியாக தான் இருக்குது. அவங்களே அதிமுகவே வலிய எங்களை ஆதரிப்பார்கள்னா என்ன அர்த்தம்னா, நாங்கள் ஆதரவு கேட்க மாட்டோம்னு தான் அர்த்தம். தமிழில் வலிய என்கிற சொல்லுக்கு அதுதான் அர்த்தம். இருக்கட்டும். ஆக அந்த அளவுக்கு அவங்க ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறது அவங்க பாடு. நாங்கள் கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக இதை அணுகி அதிமுகவுக்கு என்ன வேண்டுகோளை எங்களுடைய கட்சியின் செயலாளர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்னா, குறிப்பாக ஒரு அமைச்சர் சொன்னதை வச்சு தான் அவருடைய அறிக்கை வந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, பாஜக நிறுத்துகிற ஜனாதிபதி வேட்பாளரை ஏன் அதிமுக ஆதரிக்க கூடாது என்று நிருபர்களை பார்த்து எதிர்கேள்வி ராஜேந்திர பாலாஜி அவர்கள். ஆகவே தான் நாங்கள் சொல்கிறோம் ஆதரிக்க கூடாது. காரணம், தமிழ்நாட்டுடைய உரிமைகளை எல்லாம் பாஜக அரசு மறுத்து வந்திருக்கிறது. வரிசையாக உங்களுக்கு தெரியும், காவேரி பிரச்சனையில் இருந்து இன்றைக்கு மாடு விற்பனை வரை எவ்வளவு பிரச்சனைகளை, எவ்வளவு அல்லல்களை தமிழகம் குறிப்பாக சந்தித்து கொண்டிருக்கிறது. நீட் உட்பட சட்டசபையில் சொல்றாங்க எங்க நிலைப்பாடு. மாநில ஒரே ஒரு கேள்விக்கு, மாநில பிரச்சனைகள் என்பது ஆண்டாண்டு காலமாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கு. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அதிமுக ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியுமா? இல்லை, எடுக்கணும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். காரணம், இப்படி ஒரு வாய்ப்பு. இப்போ பாருங்க, எனக்கு அம்மா சகோதரி என்ன சொல்றாங்கன்னா, அம்மா அணி ஒரே இதாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதை 32 பேர் போய் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனாதிபதி தேர்தலை பற்றி பேசுனதாக செய்தி வந்திருக்கு. இது வரைக்கும் அந்த தரப்பும் மறுக்கலை, யூபிஎஸ் தரப்பும் மறுக்கலை. என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் எடுக்கிற முடிவை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று தினகரன் தரப்பு சொன்னதாக பத்திரிகைகளில் செய்தி. இதுவரைக்கும் மறுத்தாங்களான்னு தயவு செய்து சகோதரி சொல்லட்டும். நான் கேட்க விரும்புகிற கேள்வி, இங்கேயும் பாருங்க, நீங்கள் தமிழக உரிமைகளை வைக்கல, தமிழ்நாட்டுடைய கோரிக்கைகளை வைக்கல, தமிழக அரசின் கோரிக்கைகளை வைக்கல. எங்களுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு வேண்டும், உடனடியாக காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும். தமிழக உரிமைகளை வைத்து பாஜகவை ஆதரிப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, நீங்க அப்படி வச்சாலாவது புரிந்து கொள்வார்கள் தமிழக மக்கள். நீங்க இந்த கோரிக்கைகளை எல்லாம், இது ஒரு நல்ல வாய்ப்பா இல்லையாங்க? இவ்வளவு கோரிக்கைகள் தமிழகத்துக்கு இருக்கு, நீங்க இதை முதல்ல நிறைவேற்றுங்க, அப்புறம் வாங்க உங்களுடைய வேட்பாளரை ஆதரிக்கணும்னு கேட்டு நாங்க அப்ப முடிவு சொல்றோம் என்று ஆளும் கட்சி, தமிழகத்தினுடைய ஆளும் கட்சி சொல்லி இருந்தால் இப்படி அது மரியாதைக்குரியதாக, மரியாதை உடையதாக இருந்திருக்கும். இல்ல, இப்படி சொல்லாம நீங்க ஏன் எதிர்மறை அரசியல் பண்றீங்க? பாஜக நிறுத்துகிற வேட்பாளரை ஆதரிக்க கூடாதுன்னு அதோட அர்த்தம் இல்ல. இப்ப நீங்க வலிய அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடித்தது போல நீங்க சொல்வதற்கு அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாது. தமிழ் அகராதிய பாருங்க, வலிய வந்துதான் என்ன அர்த்தம்னா, இன்னொரு தரப்பு கேட்காமலே இப்படி சொல்லல. இல்ல திரு அருணன், அதையே இப்படி சொல்லாம தமிழகத்தின் உரிமைகளை முன்வைத்து குடியரசுத் தலைவர் வேட்பாளரை வாக்களிங்கன்னு சொல்லாம பாஜக நிறுத்துகிற வேட்பாளரை நீங்க ஆதரிக்க கூடாதுன்றதுக்கு என்ன அர்த்தம்? முழு அறிக்கையை படிக்க, அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. நான் படிச்சேன். அதுல முதல்லயே பாஜக நிறுத்துகிற வேட்பாளரை ஆதரிக்காதீங்க, அதுக்கு காரணத்தை விளக்குறார். அறிக்கையினுடைய காரணம் அமைச்சர் சொன்னதுனால, ஆதரிச்சா என்ன தப்புன்னு அவர் சொன்னதுனால ஆதரிக்க கூடாது என்று ஆரம்பிச்சு ஏன் என்பதை சொல்லுகிறோம். அதுதான் பாயிண்ட். அண்ணன் சொன்னாங்க, ஒரு பத்திரிகை செய்தியை வைத்து எங்கள் கட்சி இப்படி சொல்லியிருக்கோங்கிறத அண்ணன் சொல்றாங்க. நிச்சயமா அப்படியெல்லாம் நாங்க பேசின மாதிரி எனக்கு தெரியல. நாங்க என்ன சொன்னோம்னா, இப்போ சொல்றாங்க ஜனாதிபதி சரஸ்வதி, உங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு, கட்சி சார்ந்து நீங்க எல்லாமே பேசிட முடியாது, பத்திரிகையாளர் தன் பார்வை வைக்கலாம். ஆனால் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கிறது. வெளியில் வந்த தங்க தமிழ்ச்செல்வன் அது பற்றி பேட்டி கொடுக்கிறார். இந்த கோரிக்கையை நாங்க வச்சிருக்கிறோம், பாஜகவெல்லாம் நீங்க அப்படி ஆதரிச்சிட முடியாது, அவங்க எங்கள்கிட்ட ஆதரிக்க கேட்கணும்லாம் அவரெல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் நீங்க எப்படி மறுக்க முடியும்? ஆதரவு கேட்கிறவங்க அவங்க பிஜேபி தான் கேட்டுட்டு தானே இருக்கிறாங்க. இப்ப மட்டுமல்ல, மாண்புமிகு அம்மா இருந்த காலத்திலேயே மரியாதைக்குரிய ஐயா அப்துல் கலாம் அவர்களுக்காக அம்மா அவர்கள் அதற்கு முன்னாடி இறந்து போனாரே ஒருத்தர்,
அவரை ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் உட்கார வைக்கணுங்கிறதுக்காக அம்மா எவ்வளவு ஜனாதிபதி தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சி எப்பவுமே ஜனாதிபதி தேர்தல் வரும்போது ஒரு முக்கிய பங்கை தமிழக அரசு வகிக்கும். இன்றைக்கு அப்புறம் இப்போ நாங்க என்ன சொல்றோம், நிச்சயமாக கட்சி தலைமையும் கட்சியும் சேர்ந்து இப்போ சொல்றோம், எங்களுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களும் துணை பொதுச் செயலாளர் மாண்பு முதலமைச்சர் எல்லாருமே உட்கார்ந்து பரிசீலனை பண்ணி தான் எங்களை ஆதரவு தெரிவிக்க போறோம். அண்ணன் சொல்றாங்க நீட் இப்போ எல்லா கோரிக்கையும் மத்திய அரசு கிட்ட நாங்க வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். மக்களுக்கான எல்லா கோரிக்கையும் எதையுமே வைக்காம இல்லை. மாண்பு முதலமைச்சர் என்ன டெல்லி போகும்போது வேற எதுவுமே பேசாம வந்துட்டாரா? நீட் தேர்வை பற்றியும் சரி, மக்கள் பிரச்சனையை பற்றியும் சரி, நிதி வேண்டியதை கோரிக்கைகள் வைத்ததற்காக ஆதரவா, கோரிக்கைகளை நிறைவேற்றியதற்காக அது வேற. இது நல்ல கேள்வி. மக்களுக்கான கோரிக்கை தானே, அதிமுகக்கான கோரிக்கைகள் இல்லையே. இல்ல, அதுதான் நான் என் கேள்வி. எங்களுக்கு வாக்களித்து இல்ல, கோரிக்கைகள் வச்சுக்கிட்டே இருக்கீங்க, அவங்க எதுவுமே நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க. கோரிக்கைகள் வைக்கப்பட்டதற்காக ஆதரவா, வைக்க வேண்டிய கோரிக்கைகளை நிறைவேற்றியதற்காக ஆதரவா? வைக்க வேண்டிய கோரிக்கையை நாங்கள் எப்போவுமே மாநில அரசு மத்திய அரசை சார்ந்து தான் இருக்குது, இந்தியா ஃபுல்லாவுமே. ஸோ எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் மத்திய அரசுகிட்ட வச்சுட்டு இருக்கோம். ஆஸ் ரூலிங் பார்ட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு வேண்டிய உதவிகளை செய்யணும். அந்த கோரிக்கைகளை சொல்லிட்டு இருக்கோம். அதற்கும் இதற்கும் சம்பந்தம் ஒரு நல்ல வேட்பாளர் அவர்கள் நிறுத்தும் போது கட்சியும் கட்சி தலைமையும் சேர்ந்து முடிவெடுக்க போறோம். ஆனா இதுலயே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. அமைச்சர்கள் சொல்வது முதலமைச்சர் நாங்க அமைத்த குழு முடிவு செய்யும் சொல்றாங்க. நீங்கள் சொல்கிறீங்க பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், முதலமைச்சர் சேர்ந்து முடிவெடுப்பார். இதுவே வித்தியாசத்தை காண்பிக்குது. கட்சிக்கு பொதுச் செயலாளர் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அதிமுக நீங்க தானே சொன்னீங்க. ஆனா ஏன் அமைச்சர்கள் அதை சொல்லல? அதுதான் உண்மை. அமைச்சர்கள் எல்லாருமே அப்படி பேசல. ஒருவர் இருவரோட கருத்துக்களை சொல்லலாம். அவங்களோட கருத்தால கட்சி நார்ம்ஸ் படி பொதுச் செயலாளர் முக்கிய பங்கை வகிக்கிறார். ஒரு முடிவை எடுக்கும் போது அம்மா முதலமைச்சரா பொதுச் செயலாளர் இருந்தனால அந்த கேள்வி அன்னைக்கு வரல. இன்றைக்கு முதலமைச்சர் வேற பொதுச் செயலாளர் வேற இருக்கும் போது எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தான் முடிவு எடுக்க முடியும். இல்ல சகோதரி, ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. துணை பொதுச் செயலாளரை எங்களுடைய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் போய் சந்திக்க மாட்டார்கள் என்று ஒரு அமைச்சர் நிருபர்களுக்கு முன்பு பேசுகிறார். இது என்ன வகை கட்சி ஆட்சி? நீங்க அவரை ஒரே ஒரு அமைச்சர் தான் பேசினார். அவர் ஒரே அவர் ஒரு கருத்தா சொன்னார். அதன் பிறகு அவர் பேசல. நான் உட்பட போய் பார்த்துட்டு தான் இருக்கேன். யாராவது சொன்னாங்களா? அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. குறுக்கிட விரும்புனீங்க திருமணி, குறுக்கிட விரும்புனீங்க. அதான் இதுல ஜனாதிபதி தேர்தலில் ஒரு முக்கியமான இடம் இருக்கு. என்னன்னா, அதாவது அருணன் ஐயா சொல்ற மாதிரி ஜனாதிபதி தேர்தலை ஒட்டிலாம் மாநில அரசினுடைய கோரிக்கைகளெல்லாம் முன்னிறுத்த முடியாது. அது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில நடக்கக்கூடிய உரையாடல், நிர்வாகம் சார்ந்த உரையாடல் எப்போதும் நடக்கக்கூடியதுதான். அதை எல்லாமே அரசியலாக்க முடியாது. ஆனால் ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தளவு திரு மணி ஏன் முடியாது? அதற்கான வாய்ப்பு இருக்கிறப்ப பயன்படுத்தி அது என்னவாகும்னா, அந்த ஜனாதிபதியினுடைய அந்த சேரை நீங்க சிறுமப்படுத்துற மாதிரி ஆயிரும். அது அப்படி இல்லை, அப்படி திரளாது. அது வேற ஒரு தன்மையில தான் திரளும். நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க ஜனாதிபதி தேர்தலுக்குள்ள இல்ல ஜனாதிபதி தேர்தலுக்குள்ள தேர்ந்தெடுத்த பிறகு மரியாதை தருவோம். என்பது அரசியல், அதுக்குள்ள இல்ல. என் கேள்வி, திரு அருணன் அவர்கள் சொல்வது ஒரு நல் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்ற இடத்தை ஏன் நீங்க அதை தவறுன்னு சொல்ல முடியும்? இல்ல இல்ல, இது எங்க இப்ப சரி இப்படி வாங்களேன், இப்படி வாங்க மணி, வேற எந்த அடிப்படையில ஆதரவு தரலான்னு நீங்க சொல்றீங்க? அது சரியா கேக்குறீங்க. அது சித்தாந்தங்களினுடைய அடிப்படையிலும் தத்துவார்த்த அரசியலினுடைய அடிப்படையில தான் ஆதரவு பிளவுங்கிறதே அங்க நிக்கும். மற்றபடி நீங்க மாநில நலன்களை முன்னிறுத்தி நீங்க அதை செய்யுங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் பெர்செப்ஷன் ஆஃப் பாலிடிக்ஸ். அதை நம்ம விட்டுறணும் இந்த இடத்துல. ஆனா இதுல இன்னொரு இடம் இருக்கு, அது முக்கியமான இடம். என்னன்னா, மணி பேசுவோம். இந்த அதிமுக பாஜக சித்தாந்த உறவை பற்றி நம்ம ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் முடிச்சிடலாம். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. அதாவது மோடி ஐயா மனசுல என்ன இருக்குன்னா, ஜிஎஸ்டியை எப்படி அவர் கன்சென்சஸா எல்லாரும் சேர்ந்து ஆதரிச்சு கொண்டு வந்தாங்க அப்படின்னு கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுத்தாரோ, அதே போல இப்ப பாஜக எல்லோருடைய ஆதரவோடையும் ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதுங்கிறது தன்னுடைய அகில இந்திய இமேஜுக்கு உதவும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்பொழுதும் ஜெயலலிதா அம்மா ஜிஎஸ்டி விஷயத்துல ஒரு மாநில சுயாட்சி அப்படிங்கிற விஷயத்தை முன்னிறுத்தி அந்த இடத்துல அவங்க வெளிநடப்பு பண்ணாங்க. அது போன்ற விஷயங்களை இப்ப அதிமுகவில் யாரும் பண்ணிடக்கூடாதுன்றதுனால தான்
இலகணேசன் ஐயாவுடைய டோன் மாறுறது, இதை எல்லாத்தையுமே நீங்க ஒன்றோட ஒன்று இணைத்து பார்க்க வேண்டும். நீங்க சொல்றது சரியானதுதான் திருமணி. ஆனால் அதை தொடர்ந்து அதிமுகவிற்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சச்சரவுகள் குறித்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து இது பற்றியே பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருக்கு. மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கிறேன். தினகரனை முந்துகிறாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? இந்த பொருளை தான் நம்ம வாதிச்சுட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு நாராயணன் அவர்களிடம், சட்டமன்றத்திலேயே திராவிட தலைவர் தினகரன் அப்படின்னு எம்எல்ஏக்கள் சொல்வது அது ஸ்டாலினுக்கு எதிரானதல்ல, பாஜகவிற்கு எதிரான அவர்கள் நிலைப்பாடுன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு போட்டோம், ஒரு சும்மா ஒரு வார்த்தை தானே, சொல்லிட்டு போட்டோம், தப்பு இல்லை. நாங்கள் தான் திராவிடன்றதே ஒரு ஒரு பூகோள ரீதியான விஷயம் தான். சும்மா ஒரு வார்த்தை அப்படின்னா நீங்க இவ்வளவு தூரம் அதற்காக போராட மாட்டீங்களே திரு? நாங்க தான் தெளிவா இந்த இரண்டு கழகங்களும் பத்தி நாங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். உங்க பாட்டு சொல்லிட்டு போட்டு பாவம் அவங்களுக்கு இப்படி அதற்கான எதிர்வினையாக இதை பார்க்கலையா? இல்ல தேவையில்லை. என்னத்துக்கு அவங்க பாட்டு சொல்லாத, அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை சட்டசபையில பாவம். இவங்க ஒருத்தர் திராவிட தலைவர்னா இன்னொருத்தர் நீங்க தான் காமிச்சிங்க எடப்பாடி பழனிசாமி பாராட்டி பேசுறாரு. அவங்க சொந்த கட்சி பிரச்சனைகளை நம்ம ஏன் போகணும்? அதனால அதை விட்டுருவோம் பாவம். இல்ல பாவம்னு நீங்க அப்படி எல்லாம் விட்டுற வேண்டாம் திரு நாராயணன். சிறை இல்ல, அது கூட 32 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். நீங்க சொல்றது ஒரு பெரிய தவிர்க்க முடியாத கட்சி அதிமுகன்ற இடத்துல தவறா சொல்றீங்க. 32 எம்எல்ஏ ஆதரவு நீங்க தான் சொல்றீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 122 பேர்ல 32 பேர் கழிச்சு தான் எனக்கு ஆதரவுன்னு சொன்னாங்க. இல்ல, ஆனா நீங்க தினகரனை மட்டும் தள்ளி வச்சுட்டு எப்படி அதிமுக அம்மா அணியை பார்க்க முடியும்? அது துணை பொதுச் செயலாளர் அவங்க பாத்துக்கிறாங்க. நாங்க ஏன் தள்ளி வச்சு பார்க்கறோம்? எங்களுக்கு அவசியம் இல்லையா? இல்ல திரு நாராயணன், சரி இப்படி வாங்க, இப்படி வாருங்கள். துணை பொது ஒரு பெரிய கட்சி அந்த துணை பொதுச் செயலாளரை திராவிட தலைவர்னு சொல்வதன் எதிர்வினை பாஜகவுக்கு தான். அவங்க உங்களுக்கு தான் பேசுறாங்க. இல்லங்க, என்ன பேசல அவங்க. நான் எனக்கு தெரியும் அவங்க அதை பத்தி பேசல. அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அவருக்கு ஏதாவது ஒரு அடைமொழி கொடுக்கணும், அதனால பேசிக்கிறாங்க, அவ்வளவுதான். இங்க யாருமே பேரை சொல்லி கூப்பிட்டு பழக்கம் இல்லை. நீங்க ஜெயலலிதான்னு சொல்றதுக்கு கட்சிக்காரங்க மட்டும் இல்ல, ஜெயலலிதான்ற பேரை சொல்றதுக்கு பல பேர் பயந்த. ஜெயலலிதா அவர்களுக்கோ எம்ஜிஆர் அவர்களுக்கோ இந்த திராவிட என்கிற பட்டம் கொடுக்கல. இங்க ப்ராப்ளம் எப்படி சொல்றாங்கன்னா சுயமரியாதைன்னு சொன்னவங்க டிடிவி தினகரன் என் கேள்வி வாங்கல. டிடிவி தினகரன் சொல்றார், அடுத்த 25 ஆண்டுகள் நான் பாஜகவை தமிழகத்துல கால் ஊன்ற விட மாட்டோம்னு சொன்ன பிறகுதான் இந்த திராவிட தலைவர்ன்ற பட்டத்தையே கொடுக்குறாங்க. அது பாஜகவிற்கான எதிர்வினை தான். ஒருவேளை சிறைக்கு போயிட்டு வந்ததுனால அந்த பட்டம் கொடுத்துருக்கலாம். ஏன் அது போய் நம்ம நீங்க ஏன் இவ்வளவு சிறுமைப்படுத்துறீங்க? உண்மையதாங்க சொல்றேன், சிறுமைப்படுத்தலைங்க. நீங்க திராவிட தலைவர்னு சொல்லிட்டு அது எங்களை எதிர்த்து இல்லைன்னு சொல்றேன். ஆனா விஜயன் உங்களுக்கே இருக்கக்கூடிய அந்த அழகிய நயத்தோட என்ன ப்ரோவோக் பண்ண பாக்குறீங்க. நான் ப்ரோவோக்கே ஆக மாட்டேன். அதை விட்டு இக்னோர் தட். ஏனென்று சொன்னால் அவரை ஆதரிக்கிற 32 எம்எல்ஏக்களின் ஆதரவா கூட இக்னோர். 32 எம்எல்ஏ நீங்க தாங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், இந்த தமிழகத்தினுடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ சபாநாயகர் தனபால் அவர்களோ இவங்க 32 எம்எல்ஏ தனியா இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா இல்ல, நான் ஏன் அதை பத்தி கவலைப்படணும்? என்னை பொறுத்தவரையில இன்னைக்கு 122 எம்எல்ஏவோட அவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இதான உண்மை. இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா? 32 எம்எல்ஏக்களை தாண்டி திராவிட தலைவர் அப்படின்ற அடைமொழியை நீங்க சொல்ல வரேங்க. நீங்க வெளியே ரோட்ல இறங்கி பாருங்க, போய் போஸ்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வட்ட தலைவர்கள்லாம் கூட என்னென்னலாம் போயிட்டு இது கொடுக்குறாங்க. நாம ஏன் அதை போய் நான் ஒன்னொன்னா போய் சண்டை பண்ண இருக்க முடியுமா? அதுக்கு அது வேண்டாம். அது அவங்க தலைவர், அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டு எனக்கு எதுக்கு சார்? பாரதிய ஜனதா தலைவர்களுக்கு போஸ்டர்ஸ் அடிக்குறாங்க. தாராளமா, நான் இல்ல, நான் அதுக்குள்ள போக விரும்பலன்றேன். அது உங்களுடைய சொந்த உரிமை. நான் ஏன் அதுல இது இப்படிதான் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தவிர அந்த நீங்க சொல்ற அந்த ஒரு எம்எல்ஏ கென்னடின்ற பேருன்னு நினைக்கிறேன் சொல்லியிருந்தாரு,
அது அவருக்கு அதுல ஒரு சந்தோஷம்னா சந்தோஷப்பட்டு போட்டு எவ்வளவு பிரச்சனை இருக்குது பாவம் அந்த 122 எம்எல்ஏக்களுக்கும் அதுல அவருக்கு ஒரு அப்படி சந்தோஷம் சுருக்காதீங்க. தினகரன் அவர்களுக்கே அந்த நிலைப்பாடு இருக்கு. சுருக்காதீங்க நீங்க இல்ல அப்படி இல்ல திரு நாராயணன், தினகரன் அவருக்கே அந்த நிலைப்பாடு இருக்கு. பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடுல அவர் பேசுறார். திராவிட கட்சிகளை அழிக்க முடியாதுன்னு சொல்றார். அதனாலதான் தினகரனுக்கு எதிராக நீங்க நிலைப்பாடு எடுத்ததாக கூட அரசியல் பார்வை இருக்கு. அது அரசியல் பார்வைகள் திராவிட தலைவர் பார்வைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். அப்படி பாக்குறவங்க பார்த்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு தினகரன் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர், தினகரன் தான் எங்களுடைய முதலமைச்சர் அப்படின்னா அதுவும் நம்ம பேசதான் பண்ண போறோம். என்ன இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு அரசியல் உரையாடலா அவங்க முன் வச்சிருக்காங்க. அதற்கான பதிலாக அரசியல் உரையாடல் இல்லைன்ற நான் திரு பெருமாள் மணி இல்ல நான் ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். நீங்க அதுக்கு முன்னால இந்த ஏன்னா போகிற போக்கில் சில விஷயங்கள் இந்த விவாதங்கள்ல தேவையில்லாத சில விஷயங்களை சொன்னார் அருணன் ஐயா. அஃப்கோர்ஸ் அவருக்கு தேவையானது, நமக்கு தேவையில்லாத இருந்தால் கூட சொல்லி ஆகணும். முல்லை பெரியாறு தமிழகத்திற்கு துரோகம் செய்தது கம்யூனிஸ்ட் கட்சி. அதே மாதிரி தமிழ் தலித்து பெண்கள் வேசிகள்னு சொன்ன எம்.எம். மணி குறித்து இவங்க கருத்து என்ன? இவங்க வந்து இல்ல வேற தரம் இல்ல அப்படி இல்ல. தமிழகத்துக்கு உரிமைகளை மறுக்கிறது பாஜகன்னு சொல்லும் போது நீங்க திசை திருப்பன்னு கேட்டீங்களா? கேட்கல. எல்லாத்தையும் விட நீட்ட ஏன் இந்த ஆட்சி இவங்க ஏன் இந்த கண்டிஷன் போடலன்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், பக்கத்துல இருக்கிற கேரளால இவங்களோட நிலைப்பாடு என்ன நீட்டுல இல்ல? இது வேற. பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுது, அகில இந்திய அளவுல நீட்டு தேர்வு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சோ நாங்க சொல்றோம் நீட்டு வேணும்னு. ஆனா கம்யூனிஸ்ட் கேரளால நீட்டு வேணும், ஆனா தமிழ்நாட்டுல நீட்டு வேணாம். அவசியம் இல்லைங்க, கட்டாயம் இல்லைன்றானு. அமைச்சரவை ஏற்றுக்கொண்டால் தான் இல்ல அமைச்சரவை ஏற்றுக்கொள்ள வெளிப்படையா திராவிட தலைவர்ன்றதற்கான பொருள் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சிஆர் சரஸ்வதி அம்மாட்ட வரேன். இல்ல அதாவது பாருங்க, தமிழக உரிமைகள் எவ்வளவுன்னு வரிசையா சொல்லிட்டு வர்றேன். தமிழ்நாட்டுடைய உரிமைகளை இருக்கு தயவு செய்து வர்றேங்கய்யா, இவ்வளவையும் நிறைவேற்றவில்லை என்கிற அந்த குற்றச்சாட்டை அவரால் மறுக்க முடியல. ஆகவே இயல்பாக திசை திருப்புற வேலையை செய்யறார். நான் என்ன சொல்ல கொஞ்சம் நீங்க பேசும்போது இல்ல நான் ஏன் கருத்து சொல்றேன். திசை திருப்பார் என்னன்னா, இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடுங்க. இங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் சில அடிப்படையான தனித்துவமான பிரச்சனைகள் இருக்குது. தமிழ்நாட்டுல நீட்டு தேவையில்லை. காரணம் இங்க அரசு கல்லூரிகள் அவ்வளவு, அவருக்கு அந்த விவரம் தெரியாம இல்ல. நீட் சார்ந்து பேசி முடிச்சிடுறேன். அதே போல 142 அடி மட்டும் இல்ல, கொஞ்சம் அடுத்தவங்களை பேச விடுங்க. 142 அடி மட்டும் இல்ல, 152 அடி உயரம் வர வேண்டும் முல்லை பெரியார் என்பதுதான் எங்களுடைய. அதை தாண்டி பேசுவோம். இல்ல அதே போல தவறான தகவல், அது தவறா சரியானத வந்து இருங்க திரு அருண், அவர் ஒரு குற்றச்சாட்டு இல்ல. வாங்க உங்க பதில். நம்மளுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மட்டும் தான் அங்க போய் போறாங்க. இல்ல நான் யாரும் போராடிட்டு போறோம். நியாயம் இல்லங்க. நான் முடிச்ச ஒரு வரி தான். சரி, தலித் பெண்களை பற்றி அவர் தவறாக பேசவில்லை என்பது மிக தெளிவா சொன்னார். அடுத்து ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். ஏதோ அதிமுக நடக்கிற எந்த விஷயத்துக்கும் பாஜக சம்பந்தம் இல்லைங்கிறாரு. ஆனால் ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஆடிட்டர் எஸ் குருமூர்த்தி அவர்கள் தான் ஓபிஎஸ்ஐ தூண்டிவிட்டு வெளியே வரவழைத்து இந்த கட்சியை உடைத்தது என்பதை பெருமையோடு அவுட்லுக் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். ஆசிரியர் அவருக்கு அரசுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுங்க கூட. அதிமுகவை இன்றைக்கு நம்ம பேசுவோம். ஓபிஎஸ் நாட்டுல வந்து எவ்வளவு வன்முறை நடக்குது, எல்லா வன்முறைக்கு காரணம் கம்யூனிஸ்ட் தான். திராவிட தலைவர் ஒரு 5 நிமிடம் சரி நம்ம தலைப்புக்குள்ள வருவோம். சரி நம்ம தலைப்புக்குள்ள வரலாம். நீங்க திராவிட தலைவர் அப்படின்றதுக்கான பாஜகவிற்கு ஒரு பதிலடியை தினகரன் தந்திருக்கிறாரா? ஏன்னா திரு நாராயணன் அவர்கள் சொல்வது சிம்பிளா இக்னோர் பண்றாங்க. அவ்வளவுதான். பல வருடங்களாக இங்க திராவிட கட்சிகள் தான் ஆட்சியில இருக்கு. அதிமுகவை திராவிட கட்சின்னு தான் நம்ம கூப்பிட்டு இருக்கோம்.
அதே போல நான் ஏற்கனவே சொன்னதை போல 30 வருடங்களுக்கு மேலாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன் பங்கை ஆற்றியிருக்கிறார். இடையில் அம்மா வேண்டான்னு சொன்னப்போ சற்று ஒதுங்கி இருந்தா எங்களோட கழக துணை பொதுச் செயலாளர் அவர்கள். அவரை திராவிட தலைவர் கூப்பிடுறதுல ஒன்றும் தவறு இல்லையே. இல்ல, நான் யாரும் தவறுன்னு சொல்லல. ஆனா இந்த பட்டம் எதற்காக? இப்ப சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு கொடுத்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குல்ல. இந்த திராவிட தலைவர் அப்படின்ற அடைமொழியே தினகரன் அவர்களினுடைய பாஜகவிற்கு எதிரான அரசியல் நிலைப்பாடா இல்லையா? அதை நீங்க மறுப்பீங்களா இல்லையா? இது பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ்க்கு எதிராக நான் சொல்ல வரல. அவ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியில் மிக முக்கிய பங்கு வகித்தவர், தொடர்ந்து கட்சி பணி ஆற்ற போகிறவர். அதனால நடைமுறையில எங்களுக்கு துணை பொதுச்செயலாளர் கூப்பிட்டிருக்காங்க. இதற்கு வந்து மற்ற கட்சிகளோட ஒப்பிட வேண்டிய அவசியம் ஒப்பிடணுங்க. அரசியல் உரையாடல்ல அதற்கு இருங்க. டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றார், ஒரு புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பாஜக சொல்லுது, ரொம்ப ஸ்ட்ராங்கா பாஜக சொல்லுது 2 திராவிட கட்சிகளையும் ஒழிப்போன்னு சொல்லுது. இன்னொரு புறத்தில் இருந்து டிடிவி தினகரன் அவர்களை திராவிட தலைவர்னு சொல்வதற்கான அர்த்தம் என்ன? பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடா இல்லையா? இல்ல உண்மை அதான். ஒரு விஷயம் திரு நாராயணன் சொல்றாரு மாட்டிக்காதீங்கன்னு சொல்றாரு, பதில் சொல்லி மாட்டிக்காதீங்கன்னு சொல்றாரு. இல்ல ஒரு விஷயம், மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் எங்கள் கழக துணை பொதுச் செயலாளர் தெளிவா சொல்லியிருக்காங்க, மக்களுக்கு நல்ல திட்டங்கள் செய்யும் போது நிச்சயமா நாங்க ஏற்றுக்குவோம். அதே நேரத்தில் மக்களுக்கு போய் சேராத, மக்களுக்கு உதவாத திட்டங்களை கொண்டு வருமோ அதை எடுத்து பேசுறதுல எந்த தவறும் இல்லை. அதற்காக எல்லாத்துக்கும் நாங்க வந்து பிஜேபி ஆதரிக்கிறோனோ இல்ல எல்லாத்துக்கும் எதிர்க்கிறோம்னோ கிடையாது. மிக தெளிவாக கழக துணை பொதுச் செயலாளர் சொன்னாங்க. திராவிட என்கிற சித்தாந்தம் கருத்தியல் சார்ந்து பாஜகவை எதிர்க்கிறீங்க. எதிர்க்கிறோம் என்பது அவர்கள் அதாவதுங்க ஒரு எதிர்ப்பு எப்ப வரும்? எதிர்ப்பு எப்ப வரும்? அதுதான் நான் விளக்குறேன். 2 திராவிட கட்சிகளை ஒழிப்போன்னு பாஜக சொல்லுது. நீங்க திராவிட தலைவர் முயற்சின்னு சொல்றாங்க. இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 50 வருடங்களுக்கு மேலாக திராவிட கட்சிகள் தாங்க ஆண்டுகிட்டு இருக்கு. அதத்தாங்க நான் கேக்குறேன், அதத்தான் கேக்குறேன். அப்ப பாஜகவிற்கு ஒரு எதிரான ஒரு பார்வையை நீங்க வச்சிருக்கீங்க. அதத்தான் திருப்பி நானும் சொல்றேன், நீங்க பாஜகவுக்கு எதிரான கிடையாது. எங்களுடைய கட்சியோட துணை பொதுச் செயலாளர் அங்க திராவிட தலைவர் கூப்பிடுறதுல நாங்க சந்தோஷப்பட்டுக்கிறோம். அது சிஆர் சரஸ்வதி அவர்களினுடைய தயக்கத்தை என்னால புரிஞ்சுக்க முடியும். ஒரு பத்திரிகையாளரா எப்படி பார்க்கிறீங்க திராவிட தலைவர்னு திரு டிடிவி தினகரன் சொல்வதற்கான காரணம்? கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அது வந்து பிஜேபி கொடுக்கிற மெசேஜ் தான். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா அதுக்கு காரணம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்க கட்சி பத்திரிகையில ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க கட்சி பத்திரிகையில மூக்கு முட்டை பேச்சு 3 ஆண்டு போயாச்சு அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு பிஜேபிக்கு 3 வருஷம் என்ன பண்ணாங்கன்னு கடுமையா விமர்சிச்சாங்க. இன்னைக்கு கூட இன்னைக்கு கட்சி பத்திரிகை நீங்க தான் சொல்றீங்க, ஜெயக்குமார் சொல்லல. சரி, அப்போ அது டிடிவி தினகரன் நீங்க சொன்ன வாதம் கரெக்டா வருது இல்ல? அப்ப டிடிவி தினகரன் திராவிட இயக்க தலைவர் சொன்னது பிஜேபிக்கு தான். அந்த பத்திரிகையை திராவிட டிடிவி தினகரன் கண்ட்ரோல்ல இருக்குன்னா அப்ப அதுல சொன்னதும் பிஜேபிக்கு அகைன்ஸ்டா தான் சொல்லியிருக்காங்கிறது சரியா வருது இல்ல? இன்னைக்கு கூட என்ன சொல்லியிருக்காங்க, ஜனாதிபதி தேர்தலை பத்தி குறிப்பிட்டு வாய்ப்பா வாய்க்காலா அப்படின்னு தலை போட்டு எழுதியிருக்காங்க. கடைசியா என்ன எழுதியிருக்காங்கன்னா, இதுக்கு துணை ஜனாதிபதி பதவி எங்களுக்கு கொடுப்பாங்களா இல்ல ஒண்ணுமில்லாம் பண்ணிடுவாங்களாங்கிற மாதிரி மறைமுகமா சொல்லியிருக்காங்க. அது காரணம் அதுல இருக்கு மேடம், அதுல கடைசியா இருக்கு உப ஜனாதிபதியா வாய்க்காலன்னு முடிச்சிருக்காங்க. அந்த கட்சி பத்திரிகையில இருக்கு. இன்னைக்கு அவங்க கட்சி பத்திரிகை நீங்க இல்லன்னு ஜெயக்குமார் சொன்ன வச்சு சொல்றீங்க. பட் பொதுவா வந்து முதலமைச்சர்ல இருந்து எல்லா அமைச்சர் படங்கள் செய்திகள் அந்த பத்திரிகையில வந்திருக்கு. இன்னொன்னு என்னடான்னா அவங்கள நீங்க ஈஸியா புறந்தள்ளிட முடியாது. 59,000 வாக்கு இருக்கு. அதோட இன்னொன்னு வந்து என்ன சொல்றேன்னா, இந்த கட்சி இப்ப பலவீனமா இருக்குங்களுக்கு இன்னொரு ஒரு சின்ன உதாரணம். நீங்க என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட்டணி கட்சியான சிவசேனாவை ஆதரவு கேட்கறதுக்கு வர சண்டே வந்து அமித்ஷா மும்பை போறார். உத்தவ் தாக்கரே நேர சந்திச்சு ஆதரவு கேட்கிறாரு. அவங்ககிட்ட எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க எம்பிகள் பார்த்தீங்கன்னா, சிவசேனாட்ட 18 லோக்சபா எம்பி, 3 ராஜ்யசபா இருக்காங்க. இவங்ககிட்ட 37 லோக்சபா எம்பி இருக்காங்க, 12 ராஜ்யசபா, 59 இருக்கு. ஆனா தம்பித்துறை போய் வெங்கையா சந்திக்கிறார் டெல்லியில. இன்னைக்கு இவர் சந்திக்கிற இடத்துல நாங்க ஆதரவு கேட்டாங்க, வெங்கையா நாயுடு ஆதரவு கொடுக்கோம் பேசுறாங்க. ஜெயலலிதா இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்குமா? ஒன்னே ஒண்ணு மட்டுமா, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் பிஜேபி அவர்கள் வந்து மக்களுக்கு சரியா திரு நாராயணன் அவர் வெளியில வந்து பேட்டியில சொல்றாரு, ஆதரவுக்காக தான் நாங்க பரிசீலிக்கிறோம் சொல்லி இருக்கிறார். அவர் அழைத்து ஜெயலலிதா இருந்தால், ஆனா இதுவும் ஒன்றுதானே, குடியரசுத் தலைவர் தேர்தலை பத்தி பேசவே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நீங்க ஒரு 5 கேள்வி கொடுத்திருக்கீங்க, இதை தாண்டி பேசலன்னு சொல்ல முடியுமா? ஆனா திரு நாராயணன் நீங்க ரொம்ப சுருக்கி பார்க்கிறீங்க. உண்மை நம்ம பேசுவது திரு கணபதி அவர்களுடைய குற்றச்சாட்டு. தலைப்புக்காக கூப்பிட்டீங்க, 5 கேள்வி கேட்டீங்க, இந்த தலைப்புக்குள்ள பேசிருக்கமான்னு போட்டு பாருங்க. கட்டாயம் பேசியிருக்கோம். திரு நாராயணன் அவர்கள் மட்டும், அருணன் அவர்கள் மட்டும் நீட்டுக்கு வந்தீங்களே தவிர மற்ற எல்லாரும் தலைப்புக்குள்ளதான் இருந்தாங்க. திரு பெருமாள் மணி அவர்களிடம் திரு நாராயணன் அவர்கள் சொல்றது சோ வாட், திராவிட தலைவர்னு சொல்வதனால என்ன அப்படின்றார். ஆனால்
திரு கணபதி அவர்கள் அதுக்கு வேறொரு விளக்கம் கொடுக்கிறார். திராவிட தலைவர் அப்படின்ற அந்த அந்த புகழுரை இருக்கிறதுல அது யாருக்கு சொன்ன அரசியல் செய்தி? இல்லை, அது ஒட்டுமொத்தமாகவே அவங்க அதிமுக வந்து தினகரன் ஐயாவை உயர்த்தி பிடிப்பதற்கான ஒரு ஒரு சமிக்கை தான் அந்த இது. அது நிச்சயமாக, ஏனென்றால் தொடர்ந்து அதிமுகவுக்குள்ளே நடந்து கொண்டு வரக்கூடிய எந்த விஷயத்தையுமே நீங்கள் திடீரென்று நடந்துவிட்டது என்று சொல்லிவிட முடியாது. ஒவ்வொரு நகர்வையும் அவர்கள் மிக தெளிவாக திட்டமிட்டு நகர்த்தி வருவதாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படி பார்க்கிற பொழுது சட்டமன்ற உறுப்பினர் மாரியப்ப கண்ணடி அவர்கள் சட்டப்பேரவைக்குள்ளேயே திராவிட தலைவர் என்று ஐயா தினகரனை புகழ்ந்திருப்பது என்பது அவர்களுடைய மிகப்பெரிய எதிர்கால திட்டத்தை மையமாக வைத்தும் இந்த கட்சியிலும் என்ன எதிர்கால திட்டம் திருமணி? என்ன எதிர்கால திட்டம்? இல்ல இந்த கட்சியை இன்றைக்கு வளப்படுத்துகிற அவரே இன்றைக்கு அதனுடைய நீட்சியாக இன்றைக்கு சொல்லியிருக்காங்கல்ல, கட்சியை வளப்படுத்துவதற்காக அவர் வந்து மாநிலம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்ய போகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் அவருக்கு நிச்சயமாக அவரை திராவிட தலைவர் என்று சட்டப்பேரவைக்குள் புகழ்வதும் அது வந்து சட்டமன்ற ஏடுகளில் இடம் பிடிப்பதையும் நீங்கள் சாதாரணமாக ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. நான் ஒதுக்கல, அது யாருக்கான செய்தின்றதுதான் கேள்வி. தினகரன் அவர்கள் அரசியல் நிலைப்பாடு என்ன? அது 3 பேருக்கு அதுல செய்தி இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஒன்று தமிழகத்திலே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு வலுவான செய்தியை சொல்லுகிறார்கள். பிறகு இங்கே இருக்கக்கூடிய மற்ற திராவிட கட்சிகளுக்கும் அவர்கள் வலுவான செய்தியை சொல்லுகிறார்கள். இன்னொன்று, இந்த திராவிடம் என்கிற சித்தாந்தத்திற்கு மாற்று சித்தாந்தமாக அல்லது எதிர் சித்தாந்தமாக இருக்கக்கூடிய நிலையிலே இருந்து அரசியல் செய்யக்கூடிய அல்லது அதனுடைய கூறுகளை உள்வாங்கி கொண்டு அரசியல் செய்யக்கூடிய பாஜகவிற்கும் அதிலே ஒரு வலுவான செய்தி இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதை அவ்வளவு எளிதாக நாம் கடந்து போவது என்பது அன்றாட அரசியல் நிகழ்வுகளிலேயும் ஏற்புடையதல்ல, சித்தாந்த தத்துவார்த்த அரசியலிலேயும் அது ஏற்புடையதல்ல. சட்டமன்ற உறுப்பினர் திராவிட தலைவர் என்று ஐயா தினகரன் அவர்களை பதிவு செய்தது மிக முக்கியமான பதிவாகத்தான் நான் பார்க்க வேண்டும். ஐயா நாராயணன் போன்ற மூத்த அரசியல் தலைவர்கள் அதை எப்படி எளிதாக கடந்து செல்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஒருவேளை குடியரசுத் தலைவர் தேர்தல் சார்ந்து பாஜக ஒட்டுமொத்தமாகவே ஒரு மைல்டான டோனை வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ. ஏன்னா இலகணேசன் ஐயாவோட டோன்லேயும் அது இருக்குது, இப்போ நாராயணன் ஐயாவோட டோன்லேயும் அது இருக்கிறதுனால அவங்க இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் ஒரு கன்சென்சஸை உருவாக்குறதுக்காக ஒரு மைல்டான டோனை வைக்கிறாங்களோன்னு நான் ஐயப்படுகிறேன். சிஆர் சரஸ்வதி, கட்சிக்கு தினகரன் ஆட்சிக்கு எடப்பாடின்ற ஒரு ஃபார்முலாவை தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் முன் வச்சதா சொல்லப்படுது. அதை வந்து எடப்பாடி அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா? நிச்சயமாக. மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் கட்சியில் ஒரு சீனியர் மூத்த முன்னோடி. அம்மா வந்து ரொம்ப நம்பிக்கை உரையார்ந்தவர். அதே நேரத்தில் சின்னம்மா குடும்பத்தோடையும் நன்கு அறிந்தவர். நாங்கள் சொல்ல 30 வருஷ வரலாறுல இவங்க எல்லாரும் ஒன்றா தாங்க பணியாற்றி இருக்காங்க. சகோதரர் தினகரன் அவர்கள் நேத்திகோனும் கட்சிக்குள்ளே வந்து இன்னைக்கு பதவி கேட்கல. 30 வருடங்களாக அம்மாவுடன் இருந்த போது எல்லாரும் நன்கு பழகியவர்கள். இன்னைக்கு எங்களை போன்ற தொண்டர்களுக்கு என்னன்னா கட்சிக்கு ஒரு தலைமை வேணும். இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அரசியல் பணி செய்யும் போது கட்சி பணிகளை போய் அவரை சொல்லி அவரை டிஸ்டர்ப் பண்றதுக்குங்கிறது நடக்காது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை தொந்தரவா பார்க்கல. கட்சிக்குள்ளும் தன்னுடைய தலைமை இருக்கணும் அப்படின்றதுதான் அவருடைய பார்வை. எல்லாரும் ஒன்னா உழைக்கணுங்கிறதாங்க. யாருமே இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு தாய் இறந்து போனா பிள்ளைங்க எல்லா வேலையும் பகிர்ந்துற மாதிரி தான். நீங்க உடனே துணை பொதுச்செயலாளர் வந்த உடனே மாண்புமிகு முதலமைச்சருக்கு எந்த வேலை அப்படி கிடையாது. எல்லா வேலைகளையும் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து, ஏன்னா இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன போது இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், இந்த கட்சியை பிரிக்க வேண்டும் என்பது இன்றைக்கு எதிர்க்கட்சிகளோட தலையாய கடமையா இருக்கு. ஆகவே நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த ஆட்சியும் கட்சியும் எங்கள் உழைப்பில் மக்களிடத்துல கொண்டு போய் என்னைக்கு நிலைநிறுத்தணும். அப்ப அது துணை பொதுச் செயலாளரும் மாண்புமிகு முதலமைச்சரும் இணைந்துதான் செய்ய போறாங்க. அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்கு. இது எப்பொழுதுமே அம்மா அணி. நிச்சயமாக அனைவரும் ஒன்னாகத்தான் இருப்போம். இதுல பிளவோ இல்ல பத்திரிகை வர செய்தியோ நான் நிச்சயமா கிடையாது. 122 எம்எல்ஏக்களும் அடுத்த 4 ஆண்டு இந்த ஆட்சி நீடித்து இருக்கும். கழக துணை பொதுச் செயலாளர் கட்சி பணியை நிச்சயமாக திறம்பட செய்வார், முதலமைச்சருடன் இணைந்து செய்வார், எந்த பிளவும் வராது. திரு கணபதி, இந்த ஃபார்முலா வந்து எடப்பாடி அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எடப்பாடி அவர்கள் தன்னுடைய இருப்பை உறுதி செய்து கொண்டே இருக்கிறார். ஒருபுறம் ஆட்சியில், ஒருபுறம் சட்டமன்ற கூடத்தில், கட்சியிலும் அதற்கான குறியீடு தான் இப்தார்னு சொல்றாங்க.
ஆமா, அது இப்போதைக்கு வந்து அவர் எடப்பாடி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இன்னும் முடிவு ஏற்படலை இல்லை. இப்போ இந்த ஜனாதிபதி தேர்தலில் அதிமுகவோட நிலைப்பாடு என்னங்கிறது வரும்போது தான் இவங்களோட பிரிவு வந்து உண்மையிலே பிரிவாகுமா இல்லை ஒன்று சேர்ந்து ஆயிடுவாங்களாங்கிறது வெளிப்படையாக தெரியும். அது வரைக்கும் நம்மளால் கணிக்க முடியாது. எடப்பாடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்காரா இல்லை மறைமுகமாக அவர் டிடிவி அவர் ஏற்றுக்கிறாரா அப்படிங்கிறத நம்மளால் வெளிப்படையாக சொல்ல முடியல. ஒருவேளை இந்த அதிமுக யாரை ஆதரிக்கும் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமியும் அந்த அமைச்சர்களும் அவங்க வச்சிருக்க குழு வந்து அறிவிச்சு அந்த முடிவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு டிடிவி தினகரனோட ஆதரவு எம்எல்ஏக்கள் வெளிப்படையாக அறிவித்தால் அப்பொழுது தெரிந்துவிடும் யார் வந்து உண்மையிலே பவர்ஃபுல்லாக இருக்காங்கிறது. அது வரைக்கும் இந்த குழப்பம் இருக்கத்தான் செய்யும். எடப்பாடி வந்து டிடிவி தினகரனை விட ஓங்கி நிற்கிறாரா இல்லை அவர் அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்கிறது அப்பதான் உறுதி. எல்லாவற்றிற்குமான விடை வந்து குடியரசுத் தலைவர். அது உங்க பொது வேட்பாளராக சொன்ன மாதிரி நாராயண் சார் சொன்ன மாதிரி காங்கிரஸையும் அனுசரித்து ஒரு பொது வேட்பாளர் தேர்ந்தெடுத்து அதுக்கான வாய்ப்பும் போயிடும். திருப்பி கொஞ்ச நாளைக்கு குழப்ப நிலை நீடிக்கவும் செய்யலாம். சரி, ட்விட்டர் சமூக வலைதள பக்கத்தில் நம்ம வைத்திருந்த கேள்வி என்பது இன்றைய அதிமுகவில் யாருடைய கை ஓங்குகிறது? அதற்கு கொடுத்த நம்ம வாய்ப்புகள் என்பது தினகரன், எடப்பாடி பழனிசாமி, பாஜக, இந்த 3 வாய்ப்புகள் கொடுத்திருந்தோம். நேயர்கள் அளித்திருக்கக்கூடிய கருத்துக்களை பார்க்கலாம். இன்றைய அதிமுகவில் யாருடைய கை ஓங்குகிறது? தினகரன் 31 விழுக்காடு, எடப்பாடி பழனிசாமி 13 விழுக்காடு, பாஜக 56 விழுக்காடு. இன்றைய அதிமுகவில் யாருடைய கை ஓங்குகிறது? தினகரன் 31 விழுக்காடு, எடப்பாடி பழனிசாமி 13 விழுக்காடு, பாஜக 56 விழுக்காடு. திரு நாராயணன், இந்த மாதிரியான கருத்து கணிப்புல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் இதுல உங்களுக்கு கருத்து இருந்தா சொல்லலாம். அது இதுல எந்த கருத்தும் கிடையாது. ஆனா தொடர்ந்து இந்த மாதிரியான ட்விட்டர், ஃபேஸ்புக்ல வரக்கூடிய இந்த தேர்தல் நீங்க நடத்தக்கூடிய கருத்து கணிப்பு என்பதே நான் வந்து அதை நீங்க செய்றீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அது மாதிரி சொல்லக்கூடிய மனநிலையில் எனக்கு கிடையாது. ஆனால் இது அத்தனையுமே போலிதான் அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன். ஏன்னா ஒரே ஆளு 100 முறை கூட இதுல போடலாம் ஓட்டு அப்படிங்கிறதுனால பல்வேறு ஐடியிலேருந்து போட முடியும். அதனால இதை வந்து ஐ இக்னோர் இட். இதை வச்சுக்கிட்டு ஒரு டிபேட்டோ ஒரு கருத்தோ சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இந்த விவாதத்தில் பல கேள்விகளை இக்னோர் பண்ணீங்க. திராவிட தலைவர் என்ற கேள்வியை அதை இக்னோர் பண்ணல. நோ நீங்க தப்பா சொல்றீங்க. நான் அதை இக்னோர் பண்ணல. நான் என்ன சொல்ல வரேன், அது அவங்க அந்த ஒரு நபருடைய ஆசை, அவர் நினைக்கிறாரு. அதை போய் மற்றதுக்கெல்லாம் வந்து என்னுடைய விருப்பம், அவன் ஏன் நீங்க தலையிடுறீங்கன்னு கேட்குறீங்க, இதுல ஏன் போய் தலையிடுறீங்க? அவர் கென்னடிக்கு விருப்பம் திராவிட தலைவர். ட்விட்டர் நேயர்களுக்கு பொருந்தாதா திரு நாராயணன்? அதுதான் நான் சொல்லுவேன். அதுல ஒரு சாதாரணமா அரசாங்கமே கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் சேர்ந்து கோடிக்கணக்கான பேர் போடக்கூடிய ஓட்டையே நீங்க கேள்வி கேட்கும் பொழுது என் கண்ணுக்கே தெரியாத யாரோ சில பேர் போடுகிறாங்க. அந்த வாக்குகளை நான் எப்படி நம்புவேன்றது சாதாரணமான திரு அருணன் நாராயணன் அவர்கள் இதை புறந்தள்ளுகிறார். ஆனா இந்த பார்வையை எப்படி பார்க்க? தினகரன் அவர்களுக்கு 31 விழுக்காடு, பாஜகவிற்கு 56 விழுக்காடு. இல்லை, எனக்கு இந்த கருத்து கணிப்புகளெல்லாம் பெரிய மரியாதை கிடையாது. நான் அதுக்குள்ளே போகலை. பட் நான் கவனித்த வரைக்கும் நண்பர் மறுக்கக்கூடும். அதிமுகவில் இருக்கக்கூடிய பல குழப்பங்களுக்கு பாஜகவும் மோடி அரசும் பின்னால் இருந்து செயல்படுகிறது என்பது என்னுடைய மதிப்பீடு. இப்போ கூட சகோதரி சொல்கிறாங்க எடப்பாடி அணிக்கும், அவங்க அணின்னு சொன்னால் அவங்க வருத்தப்படக்கூடும். பட் எங்களுக்கு அப்படி தான் படுது. எடப்பாடி அணிக்கும் தினகரன் அணி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருக்கோம்னு. அப்படி இருக்க விட மாட்டார்கள் பாஜகவினர் என்பது இல்லை என்னுடைய மதிப்பீடு. அதுவும் ஜூலை மாதத்துக்கு பிறகு இங்கே குழப்பங்களை அதிகரிக்க செய்ய அவர்கள் முயலுவார்கள் என்பது என்னுடைய இப்போதைய கணிப்பு. திமுகவுடைய ஆசை கம்யூனிஸ்டுகளுக்கும் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய குடியரசு நான் உள்ள நிலைமையுடைய மதிப்பீட சொல்றேன், நீங்க மறுக்கலாம். குடியரசு அதுக்கு நான் உதாரணமாக ஆடிட்டர் RSS குருமூர்த்தியுடைய பேட்டி. புது விவாதம் வேண்டாம். ஆனா குடியரசுத் தலைவர் தேர்தலில் யார் குடியரசுத் தலைவராக வரப்போகிறார்கள் என்பதை கடந்து அதிமுக அணிகள் எப்படி இருக்க போகிறது, எங்க போகிறது அப்படின்றதுதான் எல்லாருடைய பார்வையும் திரும்பி இருக்கிறது. நால்வருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமாள் மணி, உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு ஆழமான தலைப்போடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.